हेलो दोस्तों, अगर आपको हमारा ये वीडियो पसंद आया तो प्लीज हमारे चैनल को लाइक, कमेंट एंड सब्सक्राइब करना मत भूलिए ताकि हमें जल्द से ज्यादा सब्सक्राइबर्स मिले। अरे मोटू, लेकिन सब्सक्राइब करने के लिए सब्सक्राइब का बटन कहाँ है? ओह सॉरी, गलती से मिस्टेक हो गई। ये रहा। दोस्तों, हमारे YouTube पेज पे बेल आइकन को प्रेस करना मत भूलिएगा ताकि आपको हमारे हर वीडियोस की सूचना मिल सके। இல்லனா ஷூட் பண்ணிடுவேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நாங்க என்ன தப்பு செஞ்சோம் சிங்கம் சார்? இப்போ எதுக்கு கையில விலங்க போட்டீங்க? இன்னைக்கு காலையில இருந்து நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. டச் விட்டுறாம இருக்கணும்ங்கிறதுக்காக தான் உங்களை வச்சு ஒரு சின்னதா பிராக்டிஸ் பண்ணேன். ஓடுங்க ஓடுங்க, அந்த காளிய ரொம்ப கோவத்துல இருக்கறான். பாக்குற எல்லாத்தையும் காலி பண்றான். என்ன பண்றதுனே தெரியல. Why fear when Singam is here? அந்த காளையை எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி நான் சுலபமா பிடிப்பேன். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, நாங்க 3 பேர் இருக்கோம். 3 பேர் சேர்ந்தாலே எந்த ஒரு காரியத்தையும் தெளிவா முடிச்சிடுவோம். நீ தைரியமா இரு. அந்த காளைய ரொம்பவே மோசமானவன். ஓடுங்க. அது காளையா இருந்தாலும் சரி, கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி, எங்க பரம்பரையே இந்த காளைகளை அடக்கின பரம்பரை. இப்படித்தான் எங்க பரம்பரையில ஒரு தடவை போதும், நிறுத்து உன்னுடைய கற்பனை திறமைய. உன் கேவலமான பிளாஷ்பேக்க அவன் கோவத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கான்டா. இதோட இந்த கதையை முடிச்சுக்கட. பத்துலு, எங்க பரம்பரைய பத்தி உனக்கு தெரியாது. எங்க பரம்பரைய வீர பரம்பரை. இதெல்லாம் எங்களுக்கு தூசு. அப்படியா? என்ன மாதிரி காளைங்களை அடக்குறதுல நீங்க ரொம்ப கில்லாடிங்களா? இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் அடக்கி காட்டுறேன் பாரு. அப்படி மட்டும் நான் பண்ணல. என் பேரு காளையன் கிடையாது. இங்க பாடுறா, அவன் ரொம்ப கொடூரமான கோவத்துல இருக்கான். இப்ப ஓடலனா வாழ்க்கையில நம்ம எப்பவும் ஓட முடியாது. ஓடிடலாம்டா மோட்டோ. இதை விட எத்தனையோ முரட்டு காளைகளை அடக்கின பரம்பரை நாங்க. அந்த காளையை எங்க? யாருக்கே தெரியும்? நானே காலை தூக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதா? நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் டாப் ஆங்கிள்ல பாருங்கடா. ஐயோ குரலே போடுறா இருக்குடா. ஏதாவது பண்ணு பந்துலு. எங்கடா கேப் போடுதே? கேப் போடாம சுத்தி சுத்தி சுளுக்கிட்டானே. இந்த ஹேர் மேலேயே வந்துற வேண்டியதுதான். எங்க ஆபத்துல நீதான் காப்பாத்தணும். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் அருமை சகோதரா, உனக்கு என்ன ஆச்சு? உன் முகத்துல மரண பயம் தெரியுது. என்ன ஆச்சு? இது வரைக்கும் மாட்டுக்கு நம்ம தான் மரண பயத்தை காட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த மாடு வித்தியாசமானது. நமக்கு அது காட்டிக்கிட்டு துரத்துது. என்ன பண்றது? ஒரு காளை எங்க 3 பேரையும் சின்ன பின்ன படுத்திருச்சு மண்டையா. அது மட்டும் இல்ல, அது முட்டல அந்த இடத்துல அப்படியே நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. காளைங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டாக்டர் ஜட்கா இவனுக்கு ஏதாவது ஒரு சூட்டை கொடுத்து காப்பாத்துக்கல பாவம். அட கவலைப்படாதீங்க நண்பர்களா, நீங்க எனக்கு சகோதரர்கள் மாதிரி. நான் குடுக்கறத நீ போட்டுக்கிட்டேனா மாடு உன்னை முட்டி முட்டி டயர்டாயி வந்த வழிய பார்த்து திரும்பி ஓடிரும். சுத்து வட்டாரத்துல எதுவுமே இல்ல. ஓஹோ, இவ்வளவு நேரம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருந்துட்டு இப்பதான் வெளியில வர்றீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடி வாங்க பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தீங்களே, இப்ப என்னாச்சு? தைரியமா நிக்கிறீங்க?
அந்த Dress இருக்கிற தைரியமா அந்த Dressோட உன்னை காலி பண்றேன் பாரு. அடுத்த ரவுண்டுக்கு தயாராயிடுச்சு, ஓடி வந்துரு மோட்டோ. இந்த ட்ரெஸ் போட்டு என்னால வேகமா ஓட முடியாது. என்ன காப்பாத்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சிங்கம் சார் நம்ம கூட சேர்ந்து செம சுலுக்கு வாங்கினாரு. இப்ப அவர் வரமாட்டாரு. நீ கடவுளை வேண்டிக்க மோட்டோ. அவர் உனக்கு ஏதாவது வழி பண்ணாதான் உண்டு மோட்டோ. மோட்டோ இங்க வந்தானே இல்லையா? இல்லையே, இன்னும் வரலையே. அன்னைக்குமா ஆந்தி வேணும்னு நினைக்கிறேன். உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க வழியாச்சோன்னா நீ என்ன மேல இருந்த வந்து எங்களை காலி பண்ற? அட என்னோட பெண்ட் நிமிந்து போச்சே. உதவி செஞ்சதுக்கு என்னையா இப்படி பண்றீங்களா? உங்களுக்கு நான் இனிமே உதவியே செய்ய மாட்டேன். ஆமா பூசணிக்க மாட்டேயா? நான் என்னடா பண்றது? அந்த காலையை நடத்தா பயமா இருக்கு. அது என்ன கொண்டு போல இருக்கு. எப்படியாவது அதுகிட்ட இருந்து நீ தான் என்ன காப்பாத்தணும். அட என் உயிர் நண்பா மோட்டு, அழாதடா சொல்லும். நீ வெளியே போனா மட்டும்தானே உனக்கு பிரச்சனை வரும். அமைதியா போய் அந்த ட்ரம்முக்குள்ள பதுங்கிக்கோ. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில வராத. டாக்டர் ஜட்கா, இதுதான் மிஸ்டர் காளையன். இவர்தான் மிஸ்டர் ஜட்கா. இவரு மிஸ்டர் கசிட்டாராம். எல்லாத்துலயுமே 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஜாலியா பேசிட்டு இருக்க. நான் சாப்பிட ஏதாவது சூடா வாங்கிட்டு வந்துடுறேன். பால்கனிக்கு அனுப்பிட்டியாடா? இருக்கட்டும், இதான் சேஃபான இடம். அப்படின்னா நாம பறக்க வேண்டியதான் போல இருக்கு. கஜ கஜா ரெடி ஆயிரு, நாம பறக்கணும். எஸ்ஐ ஓடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுக்கா. ஐயோ பதுலு, நாங்க இங்கதானே இருந்தோம். இதை எதுவும் பண்ணலையே, எங்களையா துரத்துது. இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வேகமா. அது நம்ம மோட்டுவை தேடித்தான் வந்துச்சு. அவனை நாம தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஓட்டுது. மிஸ்டர் கருப்பு காளையன், நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. மாமியாரே காப்பாத்துவா. உண்மைய சொல்ல போறீங்களா இல்ல என்கிட்ட முட்டு வாங்க போறீங்களா? மூட்டுல உன் மண்டையில 2 கொம்பு முளைச்சிடும், ஜாக்கிரதை. சொல்லிடுறேன்ப்பா, சொல்லிடுறேன். அதோ அவன் அந்த ட்ரம்முக்குள்ளதான் பதுங்கி இருக்கான். என்னமோ என்கிட்ட சவால் விட்ட? தைரியம் இருந்தா இப்போ என்ன அடக்கி காட்டுறா. சிங்கம் சார், சீக்கிரமா போய் என் ஆறுயிர் நண்பன் மோட்டுவை காப்பாத்துங்க சார். அவன் உயிருக்கு பங்கம் வந்துட போகுது. நீ கவலைப்படாத. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது இந்த சிங்கத்தோட வேலை. நம்ம பின்னால அந்த காளையம் வரலையே. ஏப்பா கொஞ்சம் பின்னால திரும்பி பாருப்பா. அந்த காளையம் நம்ம கூட எதுவும் வரல இல்ல? இல்ல வரல. நான் சொல்றத கவனமா கேளுங்க நண்பர்களே. எப்படியாவது நாம அந்த காளையை அடக்கிய ஆகணும். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களின் சாட்சியா சொல்றேன். அந்த காளையை அடக்கலன்னா நாம உயிரோட இருக்க முடியாது. இத நான் என்னுடைய சபதமா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓய் மோட்டோ, ஏன் இப்படி குளிங்க அழுவுற? சபதம் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அது முட்டி என் பட்டே போச்சு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எப்படியாவது காப்பாத்துங்க. யோசிங்க, எப்படியாவது ஏதாவது யோசிங்க. ஏன் கேட்ட மாட பிடிக்கிற ஐடியா 20 வருஷமா சூப்பரா இருக்குது. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிச்சு. இப்போ என் பிளான் என்னன்னு சொல்றேன், நல்லா கேளுங்க. இதோ இந்த இடம் இருக்குல்ல, இங்கதான் நாம பெரிய குழி நோண்ட போறோம். அதுக்கப்புறம் அது மேல இலைய போட்டு மறைச்சிடலாம். மோட்டு இங்க இருந்து மாட்டுக்கு முன்னாடி ஓடி வருவான். அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமா வந்து இப்படி வந்துருவான். மாட்டுக்கு இந்த குழி தெரியாது. புரியுற மாதிரி சொல்றேன். மோட்டு குழி கிட்ட வந்து இந்த பக்கம் வந்துருவான். குழி தெரியாம மாடு ஓடி வந்து குழிக்குள்ள விழுந்துரும். எப்படி? ஏதோ இங்க தப்பு நடக்குது.
என்ன பிடிக்கிறதுக்காக இவனுங்கெல்லாம் ஏதோ ஒரு செட்டப் பண்ணிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன பிடிக்கவே முடியாது. ஏன் முன்னாடி நீங்கெல்லாம் ஒரு கொசு. சரி சரி, மோதி பார்க்கலாம் வாங்க. வந்து பாரு, தைரியம் இருந்தா வந்து பாரு. இறங்கிய டைலாக சொல்லிக்க. இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நீங்க என்னதான் என்ன சிக்க வச்சாலும் என்கிட்ட வந்து நீங்க சிக்கணுங்கிறதான் விதி. நீங்க எப்படி வந்து சிக்கனீங்க பாத்தீங்களா? பத்துலு, நானும் காத்தாடி விடுறதுல எக்ஸ்பர்ட் தெரியுமா? மோட்டு சக்கராந்தி வேற வரப்போது இல்ல, அதுல பட்டம் விடுற காம்படிஷன் நடத்த போறாங்களாம். எல்லாரும் காம்படிஷனுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நானும் பட்டம் விடலான்னு ஆவலா இருக்கேன். ஐடியா இருந்தா கூடுறா மோட்டு. டேய் மண்டையா, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா, ஏதாவது ஒரு பட்டம் டீல்ல மாட்டி கீழே விழல, அதை எடுத்து விட்டு பார்த்து நம்ம போட்டியில கலந்துக்க ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. அங்க பாரு, அந்த காத்தாடி தனியா வருது பாரு, சீக்கிரமா. பாக்ஸர் அண்ணா, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க உங்களை கவனிக்கல. அந்த காத்தாடியை பாத்துக்கிட்டே வந்தோமா, அதான் கவனிக்க. காத்தாடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா காத்தாடி பிடிக்க போறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதுல ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். இதோ உங்க கண்களை பாருங்க எப்படி செவந்து போயிருக்குன்னு. அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க கண்ணு ஒண்ணும் செவந்தெல்லாம் போகலையே. நல்லா இருக்கிற எங்க கண்ணு செவந்து போனதா ஏன் இந்த அகலமான அங்கிள் சொல்றாரு? இப்ப காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, கரெக்டா இருக்கா? எங்களை மன்னிச்சிருக்க பாக்ஸர் அண்ணா. ஒரு பக்கம் அடிச்சதோட சரி, இன்னொரு பக்கம் விட்டுட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் சரி. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? காத்தாடியை பிடிக்க போகும்போது இனிமே கண் பண்ண தெரியாம ஓட மாட்டோம். பத்துலு, நீ கைய நல்லா புடிச்சுக்கோ. நான் மெதுவா போய் அந்த காத்தாடியை எடுத்துறேன். நீ தைரியமா போ மோட்டு. உன்னை நான் பத்திரமா புடிச்சிக்கிறேன். பல்ல பல்லே, இது பாஞ்சி பாயிர பட்டம். இந்த பாக்ஸரோட பட்டம். விட்டு பார்த்தா சீரிப்பாயோ நான் விடுற பட்டம். இது பாக்ஸரோட பாக்ஸர் அண்ணே, நீங்க எப்படி இந்த மரத்துக்கு கீழே வந்து நின்னீங்க பாக்ஸர் அண்ணே? நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ரோட்ல கிடக்கிற பட்டத்தெல்லாம் எடுக்கிறது இல்ல பாக்ஸர் அண்ணே. நீங்க பாருங்களேன், மரத்துக்கு மேல இருக்கிறத மட்டும் தான் நாங்க எடுத்தோம். ஆமா பாக்ஸர் அண்ணே, ஆமா. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாங்க வேணும்ட்டு விழல, மரக்களை ஒடிஞ்சுதான் விழுந்துட்டோம். அட, இந்த அடிங்கிறது நமக்கு விழாம இருக்கணும்னு நாம முடிவு பண்ண கூடாது. அதெல்லாம் மேல இருக்கிற ஆண்டவன் தான் முடிவு பண்ணுவான். அண்ணே, உங்க உடம்பு தான் பயங்கர அகலம்னு நினைச்ச, உங்க மூளையும் ரொம்ப அகலமா தான் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. நமக்கு எப்போ என்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த ஆண்டவன் தானே முடிவு பண்றான். இங்க பாருங்க நண்பர்களே, இந்த காத்தாடி மரத்துல மாட்டுறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி நீங்க வேற யார் மேல வேணாலும் விழலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க கீழ இருந்து மேல போக வேண்டி இருக்கும். தேவையா? ஒரே ஒரு நிமிஷம். மேல இருந்து நாங்க கீழே வந்தது வாஸ்தவம் தான். ஆனா கீழே இருந்து நாங்க எப்படி மேல போனோம்? எல்லாம் கடவுள் செயல். இருங்க புரிய வைக்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இனிமே நாங்க இந்த விளையாட்டுக்கு வர மாட்டோம். பாஞ்சி பாயிர பட்டம் இந்த பாக்ஸரோட பட்டம். மோட்டு பத்துலோட பட்டத்தை ஏன் பட்டம் அறுக்கும்? அண்ணா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வர போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம மொட்டை மாடியில இருந்து பட்டம் விடுறது மிகப்பெரிய தப்பு தான். ஒண்ணுல இருந்து கண்ணீர் வரும், இன்னொரு கண்ணு ரத்தம் மட்டும் செவக்கும். இதை தானே சொல்ல வரீங்க? கீழே இருந்து மேல போக வேண்டிய இருக்கும். நீங்க எந்த தண்டனை கொடுக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்கண்ணே. 1 2 3 மட்டும் சொல்லுங்கண்ணே. 1 2 3 அப்படி சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்படி திரும்பி இப்படி ஓடிடுவோம். மரியாதையா ஒரு பஞ்சு வாங்கிட்டு போங்க. பாஸ், இந்த வைரத்தை தான் நம்ம கடத்த போறோமா? ஆனா ஊருக்கு வெளியில இருக்கிற உங்க அண்ணனுக்கு வைரத்தை எப்படி கொண்டு போய் கொடுக்க போறீங்க? அது கஷ்டமாச்சே. இன்ஸ்பெக்டர் சிங்கம் நம்மள பிடிக்கிறதுக்காக அவர் கண்ணுல விளக்கண்ணிய விட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்ட் தானே நம்பர் 2? இந்த வைரத்தை எப்படியாவது நான் கடத்திக்கிட்டு போய்
எங்க அண்ணன் கிட்ட கொடுத்தே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? முழிக்காதீங்கடா பேக்குகளா. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அத சொல்றேன். இந்த வைரத்தை நான் ஒரு பெரிய பட்டத்துல கட்டி அதை பறக்க விட போறேன். ஊருக்கு வெளியே இருக்கிற அண்ணன் கிட்ட வைரத்தை விழ வைக்க போறேன். வைரமும் எங்க அண்ணன் கைக்கு போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயமும் சிங்கத்துக்கு தெரிய போறது இல்ல. என்னோட பட்டம் சைனாவோட மேக்கு. ரிமோட்லயே பட்டம் விடுவோம்ல நாங்க. என் பட்டத்து கூட யாராலையும் போட்டி போட முடியாதே. அவன் அழுகுறி ஆட்டம் ஆடுறான். இரு, அவனை வச்சுக்கிறேன். மோட்டோ, வீட்டுக்கு போய் தூங்கு. டானோட பட்டத்துக்கிட்ட போட்டி போட்டா உனக்கு சங்கு. என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவனுங்க பட்டத்துக்கு பதில என் பட்டத்தால தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். டீல விட்ட காலி பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்ப பாரு அவனுக்கு என்ன பண்றேன்னு. அடே, ஒரு பட்டம் அறுந்ததுக்கா இப்படி கண்ணாடி கண்டு போற அளவுக்கு கத்துற? மோட்டோ, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சீக்கிரம் சொல்லு. நான் என்ன பண்ணுவேன்? பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. நம்ம டானோட பட்டத்தை பத்தி நம்ம ஜட்கா சாருக்கு நான் போன்லயே எல்லா மேட்டரையும் சொல்லிட்டேன். அவனோட பட்டத்துக்கு சரிசமமா நமக்கும் ஒரு பட்டம் ஜட்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சேர்ந்துடும். மோட்டு, என் உயிர் நண்பா, என் அருமை சகோதரா, இங்க பாரு. பத்துலுக்காக நான் இத ஸ்பெஷலா தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். காத்தாடி, எவ்வளவு பெரிய காத்தாடி! இது பெருசு மட்டும் இல்ல, இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இதோட சேர்ந்து ஒரு ஆளும் கூட பறந்து போகலாம். இத பறக்க வைக்கிறதுக்கு நூல் தேவையில்ல, பெட்ரோல் தேவை. இத யாராலையும் கட் பண்ண முடியாது. இது கிட்ட யாரும் டீலுக்கும் வர முடியாது. பின்னிட்டீங்க ஜட்கா சார். இத வச்சு அந்த ஜான நான் ஒரு வழி பண்ணிடுறேன். இங்க பாரு பத்துலு, இத ரொம்ப தூரம் கொண்டு போய் காத்துல பறக்க விடு. ஒருவேளை இத மேல பறக்க வச்சிட்டோன்னு வை, அதுக்கப்புறமா இத ரிமோட்லயே கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி? இந்த பட்டனை பிரஸ் பண்ணா என்ன ஆகும்? அடே, நிறுத்துங்கடா. டே, என்ன கீழே இறக்குங்க. என்னடா பண்றீங்க? இறக்குங்கடா. அச்சோ, நீங்க என்னப்பா பண்றீங்க? இத நான் இப்பதான் முதல் தடவையா கண்டுபிடிச்சிருக்கேன். இத கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு நேரம் தேவையே. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. யோ 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 யோ, தலையெல்லாம் சுத்துது. சீக்கிரமா இறக்கி விடுங்கயா. சீக்கிரம் இறக்குங்கடா. டே, நம்ம கீழ இருந்து பட்டம் விடுறதும் தப்பு, பட்டத்தோட சேர்ந்து மேல பறக்கிறதும் தப்பு, போற போக்க பார்த்தா காத்தாடி விடுறத பாக்குறதும் தப்பு. இந்த மோட்டு பத்துலு எங்க இருந்தாலும் அங்க போறது மிகப்பெரிய தப்பு. $1 கோடி மதிப்புள்ள வைரம். பட்டத்தை புடிங்கடா, சீக்கிரம் பட்டத்தை புடிங்க. 1 கோடி புடிங்க, சீக்கிரமா அத பறந்து புடிங்க. இந்த வைரத்தை நம்ம சிங்கம் சார் கிட்ட ஒப்படைச்சாக்கணும். சீக்கிரமா சிங்கம் சாருக்கு போன் பண்ணுங்க, சீக்கிரம். கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். உங்க வண்டியை திருப்பி கொடுத்துறோம். காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. சமோசா எப்படி இருக்க? ஆமா, வண்டி யார் ஓட்டுறா? அடே பத்துலு, அங்கே இருந்து வந்துட்டேன். மோட்டு, அந்த வண்டிக்குள்ள இருக்கிற பட்டனை உடனே அழுத்து. நாங்க இந்த ஏரி வழியா ஏறி போய் அந்த பட்டத்தை பிடிக்கிறோம். அழுத்த சொன்னா உடனே அழுத்திட்டிய, காப்பாத்துங்க. சொன்னா கேள்றா, எங்களை கீழே இறக்கி விடுறா மோட்டோ. நீ தள்ளு, நான் ட்ரை பண்றேன். காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. மாட்டிக்கிட்டேன்.
சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது அது நடக்காது. வைரம் மட்டும் கிடைக்கலன்னு வைங்க, நீங்க எல்லாரும் இந்த தண்ணிக்குள்ளதான் இருக்க வேண்டியிருக்கும். எவ்வளவு நேரம் தான் இந்த பம்பை போட்டு அழுத்தி அடிக்கிறது? என்னால கொஞ்சம் கூட முடியல பத்துலு. அடே மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது பண்ணு, இல்லனா வாழ்க்கை முழுக்க இப்படியே காத்து அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன் திடீர்னு சர்க்கஸ் எல்லாம் பண்ண? முதல்ல கீழே இறங்கி வா, அப்ப காத்து யார் அடிக்கிறது? பேசாம ஒண்ணு பண்ணு, நீ அங்கேயே இரு, நான் போய் ஊரை சுத்திட்டு வரேன். மோட்டோ, அது நம்ம சைக்கிள், நாம தான் திருடனை பிடிச்சாக்கணும். வா சீக்கிரம். சைக்கிள் திருடனை நான் பிடிச்சிட்டேன். மரியாதையா நீ பாட்டு சீக்கிரம் சொன்னா கேளு. அதே டயர்ல காத்து ரொம்ப கம்மியா இருக்கு. மரியாதையா கீழ இறங்க. இறங்க பஞ்சர் ஆயிடுப்பா. இப்ப கீழே இறங்குன. வேற ஒண்ணுல பத்தலோ, சைக்கிள்ல காத்து கம்மியா இருக்குன்னா அப்புறம் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நானே இறங்கிட்டேன். நீ ஒரு மங்கனி என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டுகிறாய். அவன் உனக்கு அல்வா கொடுத்துட்டு ஓடி விட்டான். ஏதாவது பண்ணு. என்ன பண்றது? பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது யோசி. மோட்டு பத்லு, நீங்க ஏதாவது கைதி தப்பி வந்ததை நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம் சார், அவன் அந்த பக்கமா தான் போனான். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது நடக்கவே நடக்காது. நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. ஏறுங்க 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 ஏறுங்க. சிங்கம் சார் உட்கார சொன்னாலே உட்கார்றதுக்குள்ள வண்டி ஏறுங்க. என்ன பண்றது? சிங்கத்துக்கு தான் மூளை கிடையாது. தெரியல. சீக்கிரம் ஏற வேண்டியது. சிங்கம் சார் பின்னாடி திரும்பி யாரும் ரெண்டு பேரும் புதுசா இருக்காங்க, ஹைட்டா ஜம்ப் பண்றாங்க. அவங்க வீரர்கள், இந்த நகரத்தோட பாதுகாவலர்கள். மோட்டு பத்லு நிச்சயமா அவங்க திருடனை பிடிக்காம விட மாட்டாங்க. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது நடக்கவே நடக்காது. சோ இவங்க ரெண்டு பேர் தான் மோட்டு பத்லு. அப்புறம் மோட்டு பத்லு இவர்தான். நான் தான் இந்த சிங்கத்தோட அப்பா. என்னோட பேரு கமிஷனர் பாபு. இதோ இங்க இருக்கான திருடன். இவன் தப்பிச்ச போட்டா எக்ஸ்பர்ட். இவன் பல பேருக்கு டிமிக்கி கொடுத்திருக்கான். மார்வேஷம் போட்டுக்கிட்டே இருப்பான். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை மாதிரி துடிப்பான ஆட்கள் தான் தேவை. என்ன நீங்க ரெண்டு பேரும் போலீஸ்ல வேலை செய்ய ஆசைப்படுறீங்களா? நீங்க கூப்பிடும் போது நாங்க என்ன அதை மறுக்கவா முடியும்? ஆனா அதுல பாருங்க, எங்களை ஏற்கனவே மிலிட்டரியில கூப்பிட்டாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சைனா. சார், எங்களுக்கு போலீஸ்ல சேர்றதுக்கு முழு சம்மதம் சார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு சார். இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணுங்க. உங்க வேலையை பார்த்துட்டு முக்கியமான பொறுப்பை நான் கொடுக்கறேன். பொறுப்புள்ள மோட்டு பத்லு உடனே ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. எஸ் சார். ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டு ரிப்போர்ட்டிங் சார். கோ வெரி கோ. நீங்க ரெண்டு பேரும் திருட மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. நான் என்னோட கமிஷனர் அப்பாவை அவரோட ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட் மோட்டு பத்லு. உங்க கூட வேலை செய்ய பெருமையா நினைக்கிறேன். எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுவுற? உனக்கு என்ன வேணும் சொல்லு. எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அவங்களுக்கு கண்ணம் தெரியாது. அவங்களுக்கு உடம்பு இப்ப சரியில்லை. கூட யாரும் இல்ல. ஐயா சாமி, நீங்க என்ன ஒரே 1 மணி நேரம் மட்டும் விட்டா போதும். அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு வந்துருவேன். அவங்களால நடக்க கூட முடியாது. ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருக்காங்களே. நீ அழாத தம்பி, அழாத. உன் கதையை கேட்டு என் கல் மனசு கரைஞ்சு போச்சு. போ, போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு சீக்கிரம் வந்து சேர்ந்து. ஏட்டையா, உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல மனசு. நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க. அடே மோட்டோ, இப்ப எதுக்காக அவனை திறந்து விட்ட? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, பார்த்துட்டு 1 ஹவர்ல திருப்பி வந்துடுறேன்னு சொன்னான். அவன் கதையை கட்டி கல் மனசு கரைஞ்சு போச்சு. அடே மோட்டோ, போன கைதி திரும்ப வரமாட்டான். சிங்கம் சார் வந்தா நம்மள தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. சிங்கம் இங்க வர்றதுக்குள்ள நம்ம போய் அந்த திருடனை கண்டுபிடிச்சு மீட்டுட்டு வந்தோமா?
சிங்கம், இந்த ஊரை காப்பாத்துற பொறுப்பை மோட்டு பத்லு எடுத்துக்கிட்டாங்க. இனி கவலைப்பட வேண்டாம். நீ வேணா ஒரு நாள் லீவ் எடுத்து என்ஜாய் பண்ணு. Thank you sir. வாழ்க்கையை இந்த வயசுல தான் அனுபவிக்கணும். அதனால நான் லீவ் போட்டு சுத்திட்டு வரேன். Thank you dad. I mean sorry. ஹலோ அம்மா, நான் இப்பவே வந்துகிட்டு இருக்கேன். இட்லி தோசை சாம்பார் ரெடி பண்ணி வைங்க. ஏதோ வந்துகிட்டே இருக்கேன். வந்துட்டேன். ஐயோ ஐயோ. மோட்டு பத்லு, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த கைதி கமிஷனர் வேஷத்துல போயிட்டு இருக்கான். சீக்கிரம் போய் அவனை பிடிங்க. சார் வணக்கம் சார். அதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அங்க பாருங்க, அந்த திருடன் கமிஷனர் வேஷத்துல போயிட்டு இருக்கான். அவன் அப்பப்பா அப்படிதான் தப்பிச்சு போறான். இஸ் ஃபார் நோ அரெஸ்ட். ஷூட்டிங். சுட்டு தள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு திருடன் இருக்கவே கூடாது. இது என்னோட ஆர்டர். என்ன பண்றீங்க? ஓடிடுற. என்ன பண்றது? அடே மோட்டு, உனக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் உனக்கு சைடு வாங்குது? நேரா ஓடி வா. ஓடி வா. இந்த பத்துல வச்ச குறியில இருந்து இதுவரைக்கும் யாரும் தப்பினதே கிடையாது. இம்பாசிபிள். மோட்டு, இப்ப நீ ஒரு ஏட்டு என்கவுண்டர் ப்ளீஸ். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஒழுங்கு மரியாதையா எங்க கிட்ட நீ சரணடைஞ்சிடு. இல்ல உன்னை இந்த இடத்துலயே சுட்டு தள்ளிடுவோம். கைய தூக்கு சீக்கிரம். என்ன பண்றீங்க? என்ன காப்பாத்துங்க. இன்னைக்கு அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காருமா. மோட்டு பத்லு 2 போலீஸ்காரங்க கிடைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு இட்லி சாப்பிடு செல்லம். தேங்க்யூமா. இன்னொன்னா வேணா போதும். இவ்ளோ வருஷம் கழிச்சு இப்பதான் என் கையால நீ சாப்பிடுற. உங்க அப்பாவும் வந்தா நல்லா இருக்கும். எங்க சொல்லு பாக்கலாம். அவர் இப்ப வந்துகிட்டு தான் இருப்பாரு. நாங்க எல்லா பொறுப்பையும் மோட்டு பத்லு கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷமா லீவ் எடுத்துட்டு சுத்த போறோம். லீவ். அடே மோட்டு பத்லு, இது என்ன டிராமால நடிக்கிறீங்களா? பாக்க ஜோக்கர் மாதிரி இருக்கீங்க. ப்ளீஸ் மரியாதையா பேசுங்க. இப்ப நாங்க போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணிட்டோம். எங்களோட வீரத்தை நேர்ல பார்த்த கமிஷனர் பபுல்காம் தான் எங்களுக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தாரு. அட, பபுல்காம் என்ன கூட தான் கமிஷனர் ஆக்குனாரு. இன்னைக்கு அவர் எனக்கு யூனிஃபார்ம் கொடுப்பாரு. கமிஷனர் பபுல்காம், இந்த கமிஷனர் பபுல்காம் கிட்ட தப்பிக்கிறது யாராலையும் முடியாது. உங்களை காலி பண்ற பாருங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு இந்த கமிஷனர். லூசா என்ன? உண்மையான கமிஷனர் தான் திரும்பி போயிட்டாரு. இந்த ஆளு டூப்ளிகேட் நினைக்கிறேன். மோட்டு, சீக்கிரமா ஏதாவது செய்யி. நான் என்ன பண்றது? பையனு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? இனி யோசிக்க எதுவும் இல்ல. அவன் துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்குள்ள நாம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். எஸ்கே. உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்க என்ன ரொம்ப அலைய விட்டுட்டீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களை சேர்ந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க 2 பேரும் சுத்தாதான் எனக்கு சுகமா இருக்கும். மோட்டு, புல்டோசர் அப்படியே திருப்பி. அந்த ஜீப் நம்மள நோக்கி தான் வேகமா வந்துகிட்டு இருக்கு. புல்டோசர் ஆபரேட் பண்ண தெரியாது. நீ ஏதாவது பண்ணு. சரி, நானே ஏதாவது பண்றேன். இந்த மோட்டு பத்லு திருடனை கூட்டிட்டு நேரா கோர்ட்டுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. அப்பா, என்ன மேல இருந்து வந்து என்ன அடிக்கிறீங்க? இங்க பாருங்க, அம்மா உங்களுக்காக இட்லி கொடுத்து அனுப்பி இருக்காங்க.
அதோட தோசையும் கொடுத்திருக்காங்க. சாம்பாரோட சேர்த்து புக்களுக்கு சட்னியும் கொடுத்திருக்காங்க. மோட்டு பத்துல வந்த உடனே நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து இட்லி தோசையை சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? மோட்டு அந்த திருட நம்ம பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். ஜீப்ல இருந்து தாவி கயிறுல மாட்டிங்க வந்துகிட்டு இருக்கான் பாரு. வகையா வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். அதனால நமக்கு இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? இவனை நாம கமிஷன் கிட்ட புடிச்சு கொடுத்தோம்னா நம்ம 2 பேருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிடும். நான் இன்புட் பண்ணிடுவேன். சார், அந்த திருட இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் சார். ஆனா நாங்க விடுவோமா? அவனை துரத்திட்டு போய் இங்க புடிச்சு கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டோம் சார். இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இனிமேல் என் கண்ணு முன்னாடி பட்டீங்க, உங்களை ஓட விட்டு பின்னாடி ஷூட் பண்ணுவேன். எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது நிச்சயமா நடக்காது. போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்களே துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சுட்டுக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேன். நம்மில் உயிர் நண்பா மதியா. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம், வாங்க வந்து உட்காருங்க. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். உன் கடையில நீ எந்த பால்ல டீ போடுற? எங்களுக்கு ஒட்டக பால்ல டீ கிடைக்குமா? சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்க ஒட்டக பால்லாம் கிடைக்காது. இத பார், நாங்க அரேபியால இருந்தே வந்திருக்கோம். அதனால நாங்க சாதாரண பால்ல டீ சாப்பிட மாட்டோம். ஒட்டக பால்ல டீ கிடைச்சா எங்களுக்கு சொல்லு, சூடா சாப்பிட ஏதாவது கொடு. சார், என்னோட சமோசானா இங்க ரொம்ப ஃபேமஸ். சாப்பிடுறீங்களா? சபாஸ் சபாஸ். சமோசானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா அதை கொண்டா, நான் சாப்பிட்டு பாக்குறேன். பிரமாதம் பிரமாதம். இப்படி ஒரு சமோசாவை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லை. மேனேஜர், நீ என்ன பண்ற? உடனடியா துபாயில இருக்கிற அந்த துபாய் டவரு இந்த மண்டையன் பேருக்கு எழுதி வச்சிரு. இன்னில இருந்து இதுக்கு அவன் சொந்தக்காரன். என்ன ஒரு சமோசா கொடுத்து என்ன திருப்தி படுத்திருக்கான். அதுக்காக அவனுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஒரு சமோசாவுக்கு டவரா? சாப்பிட்ட சமோசாவை எங்க அக்கவுண்ட்ல வச்சுக்க. அடே மோட்டு பத்லு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மோட்டு இப்ப மட்டும் நம்ம அந்த டீ கடைக்காரங்கிட்ட மாட்டா நம்மள கோவச்சி தொங்க போட்டுருவான். அது மட்டும் இல்லாம நீல போட்டுருவான், பாத்துக்க. டேய் பத்லு, இது எப்படி நிப்பாட்டுறது எனக்கு தெரியல. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. சூப்பர். திடீர்னு சடன் பிரேக் போட்ட மாதிரி அதுவே நின்னுடுச்சு. வா, அவங்களை விட கூடாது. பத்லு, யாரோ தலையில சாணாக்கல்ல வச்சு குறைச்சற மாதிரியே வலிக்குது. அடே மோட்டு, இப்ப நம்ம ஸ்கேட்டிங் போலடா. ஸ்கேட்டிங் நம்ம மேல போய்கிட்டு இருக்கு. நம்ம தலைக்கீழ போய்கிட்டு இருக்கோம்டா. ஏலே, நீங்க எங்க இடத்துல வந்தீங்க? இந்த சுந்தரியோட அப்பாவை மிரட்டி 10 கோடி ரூபாய் நாம வாங்க போறோம். அப்புறம் ஜான் நாவா டான், ஜான் நாவா டான். அட, நம்ம தண்டனக்கா டானு அண்டர் கிரவுண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவன் ஒரு விதமான யோகா பண்ணிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாம யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. மோட்டு அங்கிள், பத்லு அங்கிள், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க ஆகாய மார்க்கமா வந்தோம். உனக்கு என்ன வேணுமா? இந்த குண்டனுக்கு என்ன கடத்திட்டு வந்துட்டானுங்க. வழியில என் பாடி கார்டு கூட ரேஸ் கூட வச்சானுங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எனக்கு சாக்லேட் கூட கொடுத்தாங்க. அட சின்ன பொண்ணு, நீ நல்ல புள்ளையா இருக்கியே. நீ யாரோட பொண்ணு கண்ணு? சீக்கிரம் சொல்லு ராஜா. என்ன பாஸ், நீங்க சும்மா இருக்கீங்களே, பஞ்ச் டைலாக் கொடுங்க பாஸ். டீசல் இல்லாம ஓடாது பஸ். குதிரைங்க ஓடினா அதுக்கு பேர் ரேஸ். நான் தான் உங்க பாஸ். உடனே போய் அவங்கள புடிடா லூசு. என்னமோ பண்ணகோ சார், எப்போ காப்பாத்துக்கோ. வாய் ஃபியர் when சிங்கம் is here. நான் உடனே போய் உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது நடக்கவே நடக்காது. மோட்டு பத்லு. என்னதோ? அடடா,
என்னோட பொண்ணு. சிங்கம் சார் அந்த வீணா போன டாண்டா இந்த பொண்ணை கடத்தி வச்சிருந்தா. நாங்க காப்பாத்தி கூட்டு வந்துட்டோம். உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா. என்னோட பொண்ணை காப்பாத்திட்டீங்க. நான் சொன்ன சிறந்த மனிதர்கள் இவங்கதான். இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த நகரத்துல ஒரு தப்பு தண்டா கூட நடக்கவே நடக்காது. என்னோட பொண்ணுக்கு நீங்க 2 பேரும் பாடிகார்டா இருக்கீங்களா? எவ்வளவு பணம் வேணுமா சொல்லுங்க, குடுக்குறேன். பணம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நாங்க எது வேணாலும் செய்வோம். குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. All the best, Motu Patlu. ஐயோ ஐயோ, ஒரு பால கூட பிடிக்க முடியல. இப்ப நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. பால் என்ன கவுந்துருச்சு அம்மா. அங்கிள் அந்த பால் புதருக்குள்ள போயிடுச்சு. இதோ இருக்கு பந்து. இதை எடுக்க வரும் அந்த சந்து. நாம பிடிக்கிறோம் போய் ஊர்ந்து. அங்கிள் இந்தாங்க கொம்பு. அந்த புதருக்குள்ள பாம்புங்க இருக்கும். சில சமய அனிமல்ஸ் கூட ஒளிஞ்சிருக்கும். அந்த பாலை எடுக்காம நான் திரும்பி வர மாட்டேன். மோட்டு பத்துலோ பால் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நாம இப்ப சத்தம் போடாம இருக்கணும். அடிச்சு பின்னி எடுத்துற மோட்டோ. நீ அடிக்கிற அடியில அங்க எந்த அனிமல்ஸும் அண்ட கூடாது. மோட்டோ பத்தலோ, நீங்க 2 பேரும் பின்னிட்டீங்கப்பா. நான் மேல அதை பார்த்தேன். அந்த 3 திருடங்களே கட்டையில அடிச்சு வரட்டிட்டீங்களேப்பா. வெரி குட்டப்பா. அப்படியே வேலை பண்ணுங்க. அங்கிள் பால நான் அடிச்சு போர் அடிக்குது. நீங்க ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு அதுக்கப்புறமா பால உதங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். முதல்ல நான் பால உதைக்கிறேன். எனக்கு செம அடி விழுந்துருச்சு. இது பாலா இல்ல கல்லா? என்னாச்சு பத்தலு? உன்னால அந்த பந்தை உதைக்க முடியலையா? இப்ப பாரு, நான் எப்படி உதைக்கிறேன்னு மட்டும் பாரு. எனக்கு சிரிப்பா வருது. அது பால் இல்ல அங்கிள், கல்லு. இது கூட தெரியல பேக்கு. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் மோட்டு பத்துலோ கண்ணுல மண்ணை தூவி அந்த பொண்ணை நாம கடத்தி ஆகணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். பத்துலு சீக்கிரம் வந்து காப்பாத்து. அடே தடி தாண்ட வராங்களா? பின்னாடி யாரு இருக்கான்னு பாருங்கடா. நான் தான் உங்க பாஸ். காப்பாத்துங்க. இப்ப நாம 3 பேரும் நேரா அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள போக போறோம். அதுக்கப்புறம் அவளை அங்கிருந்து அப்படியே கடத்த போறோம். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட 10 கோடி ரூபாய் கேட்க போறோம். உங்களுக்கு பதிலா எல்லா டைலாக்கையும் நான் தானே பேசுறேன். அதான் எனக்கு இப்ப இரும்பல் வந்துடுச்சு. எல்லா தடவையும் சொல்லுவேன். இப்பவும் அதே டைலாக சொல்லு. அடேங்கப்பா பாஸ், என்னமா பஞ்ச் டைலாக் விடுறீங்க? ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். பத்துலு இங்க பாரு, ஏதோ மேல இருந்து கயிறு தொங்குது. சரி வா, நாம போய் அதுல ஆராய்ச்சி பண்ணலாம். மோட்டோ பார்த்தலோ, நீங்க எப்படியோ இந்த 3 திருடங்களையும் மேல இருந்து கீழே கொண்டு வந்துட்டீங்க. நான் இப்பவே சிங்கம்க்கு போன பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுறேன். எஸ்கேப். அந்த பொண்ணை பிடிக்க நாமளும் வைக்கிறோம் பொறி. ஆனா கடைசியில நமக்கு கிடைக்கிறது பூரி. அடேங்கப்பா பாஸ், நீங்க என்னமா? இதுக்கு மேல ஏதாவது சொன்ன உன் வாய்க்குள்ள மண்ணள்ளி போட்டு. உன் பொண்ண
பொண்ணுக்கு எதுவும் ஆகாம உனக்கு வேணும்னா மரியாதையா 10 கோடி ரூபாய் கொடுக்கணும். போலீஸ் கிட்ட போலான்னு நீ யோசிச்சு உன் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா. மோட்டோ பத்தலோ என்னோட பைக்ல போய் அவங்களை எப்படியாவது பிடிச்சிடுங்க. இது ரொம்ப அட்வான்ஸ்டு பைக்கு. இது ஸ்பெஷலா எனக்காக உருவாக்குனதோ. நீங்க போங்க, நான் சிங்கம் சார கூட்டிட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் போலாமா? அடே மோட்டு, இப்ப நம்ம டானை பிடிச்சாகணும். நாம ஒண்ணு இப்ப பைக் ரேஸுக்கு போகல. திருப்பு வண்டிய சீக்கிரம். ஏய், என்ன பண்ற நீ? வண்டியை வேகமா ஓட்ட தெரியாதா உனக்கு? ஆக்சிலேட்டர் எதுக்கு வச்சிருக்க? யூஸ் பண்ண, சீக்கிரம் திருப்பி போ. மரியாதையா அந்த பொண்ணை விட்டுருங்க, இல்லனா உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்ல. ஏய், இப்போ நம்ம சுட்ட அந்த குழந்தைக்கு ஆபத்து. கன்னை எப்படி யூஸ் பண்றதுன்னு உனக்கு தெரியுமா? டேய் மோட்டோ, இதுல அடிச்சா ஒரு சின்ன பறவைக்கு கூட எதுவும் ஆகாது. நீயே ஓட்டு பத்தலு. இந்த பைக்க பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. நீதான் விஷயம் தெரிஞ்சவன். ஏய், எப்படி என்னுடைய டெக்னிக்? இப்ப அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். பத்தலு, இந்த பட்டனை அழுத்தினா என்ன ஆகுன்னு சொல்லவே இல்லையே. இரு. ஏய் மோட்டோ, நீ என்ன காரியம் செஞ்ச? காப்பாத்துங்க! ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்பா, ரொம்ப ஜாலியா இருந்தது. இவங்க எல்லாம் ரொம்ப சிரிக்க வைக்கிறாங்க. சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஜான், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஹேண்ட்ஸ் அப். தூக்கு 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 தூக்கு. மோட்டோ பத்தலோ, உண்மையில நீங்க 2 பேரும் சரியான சூப்பரப்பா. கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்ப தைரியத்தோட நீங்க சூப்பரா டான புடிச்சிட்டீங்க. இனி லைஃப் போறா நீங்களே என்னோட பொண்ணுக்கு பாடி கார்டு. இருக்கு. அதுங்களுக்கு உன்னை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கு. உன் ரத்தத்தோட சுவைய பத்தியும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மோட்டோ. இது 2வது கொசு. இதோ நான் ஒண்ணு பண்ணிட்டேன். இவனுங்க 2 பேரும் எதுக்காக இந்த நேரத்துல பாட்டு பாடுறானுங்க? நான் போய் பாக்குறேன். ஏய் மோட்டோ, எதுக்காக இந்த நேரத்துல இப்படி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. நாங்க கொசுவை தான் அடிச்சோம். இங்க பாருங்க பாக்ஸர் அண்ணாத்த, நாங்க என்ன சொல்றோம்னாக்கா பாட்டெல்லாம் பாடல, யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணல. அப்படியா? அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு சொல்ல வரீங்களா? நாளைக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அடுத்தவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம வாயிலே போ. என்னையே நீ பைத்தியம்ங்கறியா? இந்தா இத வாங்க இந்தா. ஏய் பத்தல மண்டையா, வாயை வச்சு நீ சும்மா இருக்க மாட்டியா? இன்னும் வேணுமா? நீங்க எதுக்கு இங்க நின்னுகிட்டு உங்க டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? நாங்க அடிச்சு விளையாடிக்கிறோம். இப்பதான் நீங்க பண்ண வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மேல உங்களுக்கு அக்கறை அதிகமா இருக்கு. கடவுள் எல்லாருக்கும் இந்த மாதிரி நண்பர்களை கொடுக்கட்டும். வாங்க, 20 years எக்ஸ்பீரியன்ஸ். என்ன இவ்ளோ கூட்டம் நிக்குது? டாக்டரை பார்க்கிறதுக்கு இவ்ளோ நோயாளிகளா வந்திருக்காங்க. மலேரியா பீதியில வந்திருக்காங்கப்பா. இந்த ஊர்ல வேற டாக்டரே கிடையாதா என்ன? வாங்க நண்பர்களே, இந்த மருந்தை எல்லாரும் உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. மருந்தை உடைச்சு உங்க வாயில ஊத்தாதீங்க, கொசு வாயில ஊத்துங்க. அவ்வளவுதான். மலேரியா என்ன, அத பரப்புற கொசுவே இருக்காது. என்னப்பா இந்த காண்ட ஏத்திக்கிட்டு இருக்கிறாரு? ராத்திரி முழுக்க கண்ணை முழிச்சு கொசுவை பிடிச்சு அது வாய்க்குள்ள அந்த மருந்தை போடுறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆடுறா அவனை. என் நண்பா,
ஏன்பா எல்லாரும் என்ன அடிச்சாங்க? நான் இவங்க நல்லதுக்கு தானே மருந்து கொடுத்தேன். இத பாரு மண்டையா, இதுல ஒரே ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதாவது மாத்திரை மருந்தை இவங்கள சாப்பிட சொல்லாம கொசுவை புடிச்சு அது வாயில போட சொன்னியா, அதான் உன்னை போட்டு கும்மிட்டாங்க. அட ஆமாப்பா, விஷயம் என்னன்னா வார்த்தை குளறிருச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மலேரியா கொசு கடிச்சவனுக்கு வாயில இத ஊத்துங்கன்னு சொல்லறதுக்கு பதிலா கொசு வாயிலன்னு சொல்லிட்டேன். அதான் பெரிய தப்பாய் போச்சு. நல்ல வேலை டாக்டரே, நீ தப்பிச்சுக்கிட்ட. இருந்த காண்ல உன்னை அப்படியே மேல அனுப்பி இருப்பாங்க. வாங்க, நீங்க எல்லாரும் என் லேபுக்கு வாங்க. கொசுவை ஒரேடியா இந்த உலகத்துல இருந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன். அதை செக் பண்ணுங்க, நான் சமோசாவை செக் பண்ணி சாப்பிட்டு வரேன். இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்படி ஒரு மருந்தை யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. இத தொட்டாலே கொசுக்கள்லாம் செத்து போயிடும். மண்டே ஆராய்ச்சி முடிஞ்சதா? கிட்டத்தட்ட முடிஞ்சது நண்பா. ஒண்ணு பண்றீங்களா? நான் என்னென்ன சொல்றனோ அந்த கெமிக்கல் எல்லாத்தையும் ஜார்ல ஊத்திருங்க. மோட்டு, என் அருமை நண்பா, கெமிக்கல் இப்ப ஜார்ல ஊத்துப்பா. ஒரு சமோசா விழுந்துருச்சே. மோட்டு, பத்லு, இந்தாங்க. இந்த சிலிண்டரை கொண்டு போங்க. உங்க கண்ணுக்கு எங்கெல்லாம் கொசு தென்படுதோ அங்கெல்லாம் இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதுல இருந்து கேஸ் வெளியில வரும், கொசு எல்லாம் செத்து போயிடும். இந்தாங்க, புடிங்க. கடவுளே, எல்லாம் குண்டக்க மண்டக்க ஆயிடுச்சா? நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. அந்த கெமிக்கல்ல சமோசாவை போட்டிருக்காங்க ஐயா. இதுதான் என்னப்பா மருந்து வேலை செய்யாதா? ஒன்னும் புரியல எனக்கு. என்ன நடக்குதோ நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மருந்து அடிச்சோட ஒரு கொசு கூட தலை காட்டாது. யாருக்கு தெரியும்? டாக்டர் ஜட்கா கொடுத்த மருந்து மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. டாக்டர் ஜட்கா கொடுத்த மருந்து தலை கீழே வேலை செய்து. ஓடி போய் தப்பிச்சுக்கலாம். ஓடி அந்த மண்டையை கொடுத்த மருந்து தெரிஞ்சா கொசுவெல்லாம் போயிடுன்னு பார்த்தா எல்லாமே நம்மள துரத்திக்கிட்டு வருது. என்ன பண்றது இப்போ? நீ என்ன சொல்ற மோட்டோ? நான் நினைக்கிறேன் இவர் கண்டுபிடிச்ச மருந்துல வீரியம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. இல்லன்னா அந்த கொசுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் இப்படி துரத்திக்கிட்டு இருக்குமா? அந்த ட்ரக் அங்க போய் விழுந்துருச்சு பாத்தியா? யாரும் அதை கொண்டு போய் தூக்கி அங்க போட்டுட்டாங்க. அடே மொட்டத்தல மோட்டோ, அம்மா பெரிய லாரியா அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா போட்டது யார் தெரியுமா? இந்த கொசு ராஜாக்கள் தான். எவ்வளவு பெரிய கொசு வருது! பெரிய பெரிய கொசு எல்லாம் வருது. அந்த கொசு கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அடே, நீங்க ரெண்டு பேரும் கீழே என்ன பண்றீங்க? ஊரெல்லாம் மலேரியா வியாதி பரவிக்கிட்டு இருக்கு. ஓடி போய் தப்பிச்சுக்கங்க. ஐயோ, மலேசியா சிங்கப்பூர்னு என்னென்னமோ உளறனே. ஐயோ மொட்டையா, ஓடி போய் தப்பிச்சுக்கடா. கொசு வருது கூட்டமா. கொசுவுக்கு பயந்தா ஓடி வந்தீங்க? நான் இங்க இருக்க பெரிய மனுஷங்களுக்கே பயப்படுறது இல்ல, ஆனா நீங்க கொசுவுக்கு பயந்து ஓடுறீங்க. இது பயில்வான் மாதிரி உடம்ப வாழ்த்தி வச்சுட்டு கொசுவுக்கு பயப்படுறானுங்க. இவனுக்கு என்னாச்சுப்பா? இவனும் பயந்து ஓடுறான். மாவீர மாதிரி பேசுறா. இப்ப ஓடிக்கிட்டு இருக்கேன். யார் எப்படி போனா என்ன? நீ பாட்டு புல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கே மண்டையா. கடை வெட்டுறத பத்தி கேள்விப்பட்டது? அதுதான் இது. எழுதி வச்சிடுறேன். டீ சமோசா கணக்கெல்லாம் பக்கமா இருக்கும். கணக்கெல்லாம் விட்டுட்டு அவனை காப்பாத்துறவளையே பாக்கலாம். அதோ பாரு, சிங்கம் சார் வந்துட்டாரு. சிங்கம் சார், சிங்கம் சார். பெரிய கொசுக்களோட கூட்டம் வந்து இங்க இருந்த ஆளுங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு சார். இங்க இருந்த கடைக்காரனே அதுதான் தூக்கிட்டு போயிடுச்சு. காப்பாத்துங்க சார், பயமா இருக்கு. Why fear when Singam is here? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது நடக்கவே நடக்காது. எங்க அந்த கொசு? ஏன் கூட வாங்க. பார்க்கவே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. இது கைய கால உடைச்சு பிச்சு எரிஞ்சிடுறேன். தூக்கிட்டு போன எல்லாருமே ஆரம்பத்துல இப்படிதான் பஞ்ச டயலாக் பேசினாங்க. அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்க. இவ்வளோ பெரிய கொசுவா? இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. எல்லாத்தையுமே துப்பாக்கி எடுத்து தமிழ்ல சுட்டு போடுங்க சார். சீக்கிரம் சார். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நான் சுட்டு சொல்ல போறேன்.
நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்கு. சிக்கப் சார், அதுக்கு எல்லாம் ஒவ்வொரு கையிலயும் இளநீரை வச்சுக்கிட்டு நம்மள ஃபாலோ பண்ணுதுங்க. எந்த நேரத்துலயும் இளநீர் தாக்குதல் நம்ம மேல நடக்கலாம். என்னோட பைக்கை விட்டுட்டு போங்க. உங்ககிட்ட லைசென்ஸ் கூட இருக்காது. வேணா நான் உனக்கு லைசென்ஸ் வாங்கி தரேன். பைக்கை விட்டுட்டு. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது யோசனை பண்ணுடா. பைக் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா, அதற்கு பாரு டஸ்ட்பின். அதுல போய் ஒளிஞ்சிக்கலாம். சிங்கத்தோட தொல்லை இன்னோட ஒழிஞ்சது. சாரி மன்னிச்சுங்க, ஏதோ தெரியாம அப்படி சொல்லிட்டேன். அது ஒளிஞ்சது. ஓடி வந்துடு. மண்டையா, அந்த மருந்துல என்ன தடா மிக்ஸ் பண்ணி கொடுத்த? எப்பா, என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இவ்வளவு பெரிய கொசு மனுஷனை தூக்கிட்டு போறதை இப்பதான் பார்த்தேன். கொசு எல்லாம் ராட்சச கொசுவா இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன்னோட சமோசா தான். ஆமா, எதுக்காக ஜனங்களை இப்படி தூக்கிட்டு போகுது? அது தன்னோட இறைக்காக தான். இது புரியலையா? இந்த ஜெயண்ட் மொஸ்கிட்டோ எல்லாம் தான் கொண்டு போன இறைய எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கும். ஆமா, ஏன்னா எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் ஆறாமற நிம்மதியா சாப்பிடலாம்ல. ஆனா எந்த காலத்திலயும் கொசு நம்மளை கடிக்காத அளவுக்கு ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, பூனையோட கழுத்துல யாரு மணிய கட்டுறது? பூனையோட கழுத்துல எதுக்காக மணிய கட்டணும்? பூனைக்கும் கொசுவுக்கும் என்ன சம்பந்தம்? அடே மோட்டோ, உனக்கு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அவர் கண்டுபிடிச்ச அந்த மருந்தை எல்லா கொசுக்கள் மேலயும் நம்ம தெளிக்கணும். கொசுக்கு மருந்து அடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமே அந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். அப்ப ஓகே, இது அப்படியே இந்த தோல்ல மாட்டிக்கோ. இந்த இடத்துல பட்டன் இருக்குது, அமுத்தனா உள்ள இருந்து கேஸ் வரும். அது அப்படியே கொசு மேல அடிச்சிரு டைரக்டா. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையேடா. என்ன மாதிரியே நீயும் சொல்லாத. நீ நல்லா யோசிக்கிறவ. ஏதாவது யோசிச்சு சொல்லு, அதை நான் வேணா செயல்படுத்தி காட்டுறேன். சரி வா, கொசு எல்லாரையும் கொண்டு போய் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு பாக்கலாம். அடப்பாவிங்களா, நீங்களும் வந்துட்டீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நானா வரல, என்ன இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்கப்பா. கஜா, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. மேலதான் போனோம். இப்ப என்ன பண்றது? மாமா காப்பாத்துக்கோ, மாமியாரு காப்பாத்துக்கோ. மோட்டு, கொசு எல்லாரும் இங்கதான் கொண்டு போய் அடைச்சிருக்கு. தயாராயிரு. தயாராக இருக்கேன். ரெடி ஸ்டெடி கோ. மொட்டத்தல மோட்டு, அந்த கொசுக்கள் மேல மருந்து அடிக்கணும். சீக்கிரமா வா. அந்த டாக்டர் மண்டைய மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏற்கனவே மருந்து அடிச்சுதான் இந்த சைஸ்ல அது மாறிடுச்சு. மறுபடியும் இதை விட பெருசா மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? மோட்டு பத்துலு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் ஆறுயிர் சகோதரா, உங்க உயிரை பணைய வச்சு எங்களை காப்பாத்து வந்தீங்களாப்பா. கொசுவை காலி பண்றதுக்கு மருந்தை கொண்டு வந்துட்டாருமா தலைவரே. அடே மோட்டு, எங்களை இங்க இருந்து காப்பாத்திடு. நீ சாப்பிட்ட எல்லா சமோசாவுக்கு கடனை நான் காலி பண்ணிடுறேன். எனக்கு நல்லா தெரியும் நீங்க இங்க வருவீங்க. நண்பர்கள் அமைஞ்சா இந்த மோட்டு 10 ரூபாய் இருக்கிறோம். வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதுங்களை தாக்குவோம். மோட்டு, உன்னோட செயலை பார்த்து இந்த மொத்த நகரமும் உன்னை பாராட்ட போகுது. இந்தியா மீதான, பாரத தாய் மீதான, இனிமே ஏதாவது ஒரு கொசு வந்தா அதை நான் நேருக்கு நேர் மோதுவேன். அதை இப்படி 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 காலி பண்ணிடுவேன்.
சூடா சமோசா சாப்பிடுறியா? அப்பா குட்டி ஜான், தனியா ஊரை சுத்தி வராத. உன்னை குழந்தை புள்ள நினைச்சு யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க. பங்கமா கலாச்சிங்க டாக்டர் ஜட்கா. நான் குள்ள இல்ல ஜான். இந்த ஜான் நான் டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் சீக்கிரம் டீ கூட. அப்படியே எனக்கு சாப்பிட கொஞ்சம் சமோசாவை கூட. எப்பா குட்டி தம்பி கொஞ்சம் ஓரமானல. அண்ணாச்சே 10 சமோசா கொடுங்க. முதல்ல யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுதா? அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே. நான் கேட்டது எல்லாத்தையும் வேனுக்கு கொண்டு வந்து கூட. கொஞ்சம் லேட் பண்ண சுட்டுடுவேன். இந்த குழந்தை யாரோடதுங்க? பாவம் ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்தியா செல்லம்? தாடி வச்ச ஆம்பளை நான் குழந்தை இல்லன்னு முதல்ல சொல்ல வேண்டியதானே? அடேங்கப்பா, பாஸ் என்னமா குட்டிக்கறதா போறாரு. சூப்பர் போ. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியல. ஒரே டென்ஷனா இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையா வந்து சேருது. அடேங்கப்பா பாஸ், என்னமா பஞ்ச் டயலாக் விடுறீங்க? என்ன நம்பர் 2? பிரச்சனைன்னு கத்துறது உனக்கு பஞ்சா கேக்குதா? மரியாதையா இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. பாஸ், இங்கிருந்து 800 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெரிய மலை இருக்கு. அங்க ஒரு சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட உயரமா வளர்றதுக்கான மருந்து இருக்கு. ஆமா. அப்படின்னா உடனே என்ன அங்க கூட்டிட்டு போ. நான் வளரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், எது வேணாலும் செய்வேன். என்ன பாஸ், இந்த தடவை உங்க டயலாக்ல பஞ்ச் அவ்வளவா இல்லையே. மரியாதையா வாய மூடிக்கிட்டு நான் இப்ப என்ன சொன்னனோ அதை செய். உன் பாராட்ட கேக்குற மூட்ல நான் இல்ல. நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். முனிவர் ஐயா, உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கேன். இப்பவே விஸ்கி விஸ்கி நடக்க வேண்டியதா இருக்கு. முனிவர் ஐயா வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க. கடவுளே, என்னோட வேண்டுதல் உங்களுக்கு கேட்டுருச்சா? ஏன் தவ பழிச்சிருச்சா? என்ன பார்க்க வந்துட்டீங்களா? ஆனா என் கண்ணுக்கு தெரியலையே. காட்சி தாங்க பிரபு, காட்சி தாங்க. தரிசனம் மேல இல்ல, இக்கட சூடடி. நீ யாருப்பா குழந்தை? ஒருவேளை கடவுள் இந்த குழந்தை ரூபத்துல வந்துட்டாரோ? நான் குட்டி கடவுளை பார்த்துட்டேன். குட்டி கடவுளை பார்த்துட்டேன். பாரு, நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்க. நான் கடவுள்லாம் கிடையாது. அதோட சின்ன பையனும் கிடையாது. உயரமா ஆகிறதுக்கான மருந்தை வாங்கிட்டு போகிறதுக்காக இங்க வந்திருக்கேன். நான் தான் டான், நான் தான் டான், டான் டானக்கா டான். உன்ன மாதிரி கெட்ட பசங்களுக்கு நான் மருந்து தர மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி. அப்ப இப்பவே உங்க உயிரை எடுத்துறேன் முனிவரே. கடவுளே, உன் மேல பாரத்தை போட்டு இந்த பையன் கொடுத்துறேன். தம்பி கை நிட்டாடை. என்ன தம்மா தூண்டு குடுக்குற? தம்பி என்ன பண்ற நீ? அதெல்லாம் நிறைய சாப்பிட கூடாதுடா. இப்ப சொல்லுங்க பாப்போம். இவன் குள்ள பையன், இவன் சின்ன பையன். இப்ப நான் பெரிய ஜான். இந்த ஜான் அவன் டான். மூஞ்சில சுடுன்னு வெயில் அடிக்குது. இவ்வளவு சீக்கிரமா பொழுது விடிஞ்சிருச்சு. அடே மோட்டோ, மேல இந்த கூரை எதையுமே காணண்டா. மேல பாருங்கடா மண்டப்பயலுகளா. அந்த குட்ட டான் தாண்டா இங்க வந்து நிக்கிறான். என்னவோ நம்மள பயமுறுத்துறதுக்காக விஸ்வரூப தரிசனம் காட்டுறானா சோம்பே. ஏய் மோட்டோ, எழுந்திரா. உண்மையிலேயே அவன் விஸ்வரூபம் எடுத்து தாண்டா வந்தே இருக்கான். ரொம்ப முரட்டுத்தனமா வந்து நின்னுகிட்டு இருக்கான். எந்திரிடா, எந்திரி. இவன் எப்பறா இவ்வளவு தைரியமா வந்து இப்படி நிக்கிறான்? நிஜமாவே குட்ட தான் வளர்ந்திருக்கானா? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இப்போ உங்களை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. ஜான் கிட்ட மாட்டினவங்க என்னைக்கும் தப்பிக்க மாட்டாங்க. என்னமா பஞ்ச் டயலாக் விடுறீங்க? நீ ஏதாவது சீக்கிரமா செய். நான் என்னடா பண்ணுவேன்? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா. நான் என்ன செய்யறனோ அதையே நீயும் செய். அவனுங்க உங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டுறதுக்காக சட்டப்பட போட்டுட்டாங்க பாஸ். என்னப்பா பண்றீங்க? கிச்சு கிச்சுலாம் மூட்ட கூடாது. அகத்தோடாங்க. எனக்கு தெரியும். சிப்பு சிப்பா வருது. போதும், வேற சொல்றேன். நான் ரொம்ப மோசமானவன். சிங்கம் சார், அந்த குட்ட நாடு பயங்கரமா வளர்ந்துட்டான். நீங்க தான் ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்தணும். ஆமா சிங்கம் சார், சீக்கிரமா ஏதாவது செய்யுங்க சார்.
Why fear when Singham is here? எங்க அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அதோ பாருங்க சார், அங்க வந்து கேட்டிருக்கா. அடேங்கப்பா, இது ஜானா இல்ல வேற எவனாதா? ஹலோ சிங்கம், எப்படி இருக்க? ஃபைன், தேங்க் யூ. அவ்வளவு சீக்கிரம் உன்னை ஓட விட்டுருவேனா? இப்ப நீ என்கிட்ட சொல்ற வழக்கம் போல சொல்லுவியே, சிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். இப்ப சொல்லு, இம்பாசிபிள். அட நான் மட்டும் இல்ல, அசிடேவும் அந்த காட்சியை பார்த்தா. அந்த ஜான மறுபடியும் குள்ள கத்திரிக்காவை மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அவன் வாயில இந்த மருந்தை ஊத்துனீங்கன்னா போதும், அவன் குள்ளமாயிடுவான். ஆமா, அவன் வாய்க்குள்ள எப்படி இந்த மருந்தை போடுறது? அட வாயில மருந்து ஊத்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா. நீங்க 2 பேரும் சிங்கிள் சார் கூட பறந்து போய் அவன் வாயில அப்படியே மருந்தை ஊத்திடுங்கன்ற எப்படி இருக்குது? இல்ல 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 இல்ல, என்னால அங்க போக முடியாது. மோட்டு, இந்த மொத்த நகரமும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில தான் இருக்கு. முடியாதுன்னு சொல்லாத, தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாத. கும்கி யானை மாதிரி நின்னுகிட்டு இருக்க, சும்மா ஈ மாதிரி வந்து தொந்தரவு பண்றீங்க. இந்த முதல்ல பண்ணி என்ன பயமுறுத்தவே முடியாது கண்ணா. என் கால் மாட்டிக்கிச்சு, என்ன காப்பாத்து. ஆஹா, காலு இந்த பக்கம் திருப்பு, காப்பாத்து. எடுத்து விடு, சீக்கிரம் எடுத்து விடு. யாருக்கிட்ட? சிங்கம் சார், ஜான் இங்க வந்து இருக்கிற பேங்க் எல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டான் சார். ஐயோ சிங்கம் சார், என் நகை கடையில இருந்த நகையெல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டான். பாவி, ஏதாவது மீட்டு கொடுங்க. நான் அவனை விடவே மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன். ஆனா அவன் பழைய மாதிரி சின்னவனா மாறுற வரைக்கும் அவனை அரெஸ்ட் கூட பண்ண முடியாது. என்ன அந்த அளவுக்கு பெரிய ஜெயில் இங்க இல்ல, அதுக்கு நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். அட, அதுக்காகத்தானே நான் இதையே உருவாக்கி வச்சிருக்கேன். இதுக்குள்ள நான் அந்த மாத்திரைய வச்சிருக்கேன். ஜானோட வாய்க்குள்ள மட்டும் இது போயிடுச்சுன்னா அப்புறம் ஜான் மறுபடியும் குள்ள கத்திரிக்காய் ஆயிடுவான். ஏ கச்சகச்சா, இது சொல்றது ஈஸிப்பா, செய்யறதுதான் கஷ்டம். நாம எப்பாடு பட்டாவது இந்த மிசைல ஜான் வாய்க்குள்ள அனுப்பிச்சே ஆகணும். இத ஓட்ட போறது யாரு? மோட்டு, பத்துலு, இந்த மிசைலுக்கு மேல 2 நட்டு போல்ட் இருக்கு. அதை உடனே டைட் பண்ணுங்க, போங்க. இவனுங்க இருக்கானுங்களே பெரிய கில்லாடிங்க. எப்படியாவது அந்த ஜானோட வாய்க்குள்ள அந்த மருந்தை போட்டு நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறாங்க. உங்களுக்கு சல்யூட் பண்ற மோட்டு பத்துலு, யூ ஆர் கிரேட். நீங்க இந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு பையன் கூட வாலாட்ட முடியாது. We all salute you. எல்லாரும் சல்யூட் பண்ணுங்க. மோட்டு, என் உயிர் நண்பா, என் ஆறுயிர் சகோதரா, உங்க உயிரை பணைய வச்சு எங்க உயிரை காப்பாத்துறீங்களேப்பா. சன்னியாசியா மாறிலாம் முடிவு பண்ணிட்டேன் பத்துலு. அடே சன்னியாசி, அப்படி எப்படின்னு உளறிட்டு இருந்தனா நீ சமோசா சுட சுட எப்படி சாப்பிடுவ மோட்டு? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் மாறவே மாட்டேன். இந்த இடம் தான் ரொம்ப அமைதியா இருக்கு. அங்க பாருங்க மோட்டு பத்துடுவ, அவங்க நிச்சயமா என்னைக்கு தோக்க மாட்டாங்க. மிசைல ஜானோட வாய்க்கு பக்கத்துல கொண்டு போறாங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்காதீங்க, இங்க கொஞ்சம் பாருங்க பார், அவங்க திரும்பி வராங்க. உண்மையிலே வீரர்கள் தான். கேளுங்க பார்.
மோட்டு பத்லு கம் ஆன். அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த மோட்டோவுக்கும் பத்லுவுக்கும் நான் யாருன்னு காமிக்கிறேன்.